ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மிகவும் சுலபமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன ரெசிபி என்று பார்க்கலாம். இதுக்கு இந்த 6 பொருள் தான் தேவைப்படும். அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். காய்ந்த இறாலினுடைய அந்த சின்ன கூனி என்று சொல்லுவாங்க, அது ஒரு மேசை கரண்டி அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே கருவேப்பிள்ளை ஒரு கொத்து, ஒரு மேசை கரண்டி அளவுக்கு வறுத்த சிவப்பு மிளகாய் தூள் எடுத்துக்கொள்கிறேன். கூடவே ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கருவேப்பிள்ளை கூடவே வெங்காயம், புளி, அப்புறமாக நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற அந்த இறால் கூனியையும் இதில் சேர்த்து ஃபஸ்ட்டாக நாங்கள் இடித்து கொள்ளுவோம். கண்டிப்பாக வறுத்த இறால் கூனி சேர்த்துக்கொள்ளுங்க, அப்போ தான் வாசம் நல்லாக இருக்கும். இறால் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் மாசி கூட சேர்த்து கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை சேர்க்காமல் கூட செய்யலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா நாங்கள் இடித்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா இடிபட்டு வந்ததுக்கு அப்புறமாக அரை மேசை கரண்டி அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாக நான் இதில் 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட அந்த 1 மேசை கரண்டி அளவு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக இதில் சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட வறுக்காத ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அது சேர்க்கலாம். ஆனால் வறுத்த அந்த சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கலந்ததுக்கு அப்புறமா நான் இதையும் உரலில் சேர்த்துக்கொள்கிறேன். காரம் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் 1 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்தா அது சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் இதையும் சேர்த்து நல்லா இடித்து கொள்ளலாம். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே எங்களால் ரெடி பண்ணி கொள்ள முடியும். இப்போ சம்பல் ரெடியாகியாச்சு. இதை நாங்கள் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உப்பு புளி எல்லாமே சரியாக இருக்குதாண்டு செக் பண்ணி கொள்ளுங்க. இதுக்கு மேலே நீங்கள் பச்சை மிளகாய் விரும்பினா சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கூட சேர்த்து கலந்து விட்டு கொள்ளலாம். அதுவும் சாப்பிடும் பொழுது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ சிவப்பு மிளகாய் சம்பல் ரெடியாகியாச்சு. கூனி சேர்த்து செய்யும் பொழுது அதனுடைய சுவையும் மனமும் மிகவும் அருமையாக இருக்கும். நீங்கள் மாசி கூட சேர்த்து செய்யலாம். இது பான், சோறு, ரொட்டி எல்லாத்துக்குமே மிகவும் சுவையாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது போல் பல ஈஸியான சுவையான ரெசிபீஸுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அதோட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கூடவே இந்த வீடியோவிலையும் கொடுத்துருக்குறேன். தேவையான நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த சம்பலை புட்டோட சர்வ் பண்ணுறேன். புட்டு, கருவாட்டு பொரியல், கூடவே இந்த சம்பல் மிகவும் சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.